அண்ணே என்ன இது அநியாயமா இருக்கு? நாட்டு வைத்த நல்ல சாமின்றது போல நட்டு வைத்த நல்ல சாமின்னு போட்டிருக்கீங்க. அந்த போர்டில் இந்த கால் எங்கண்ணே? தம்பி ஒரு கால் ஆக்சிடென்ட் ஆக போச்சுப்பா. ஆனால் ஒரு கால் கொரோனா டயத்தில் 2020 வந்தாங்க. அதுக்கு பிறகு பேஷண்ட்டே வரல. இன்னைக்காவது யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம். இவர் சம்பளம் கொடுத்து வருஷ கணக்காச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. நல்லா அரைங்க. அரைச்சதே அரைச்சிக்கிட்டு இருங்க. ஆமாம், அரைக்க வேண்டியது அதை அப்படியே நீங்களே தின்னுக்கிற வேண்டியது. பத்தாவதுக்கு அப்பப்போ சம்பளம் கேட்டு அதுக்கு பதிலாக எனக்கு மருந்து தர வேண்டியது. என்னண்ணே எங்க வந்திருக்கீங்க? சக்கரை 500பா. 500 சக்கரையா? ஆமாப்பா. நாட்டு சக்கரையா வீட்டு சக்கரையா? வீட்டு சக்கரைப்பா. வீட்டு சக்கரை பரவாயில்ல. உங்க தெருவில் ஒவ்வொரு வீட்லயும் ஆளுக்கு 100 சக்கரை கொடுத்தா தெருவே காப்பி போட்டு கொடுக்கலாம்ல. அந்த சக்கரை இல்லப்பா, என் சக்கரை வியாதிப்பா. சக்கரை சீக்கா? ஆமாப்பா. உங்களுக்கு என்ன பண்ணுது? அதனால நடக்க முடியலப்பா. ஓடுங்க. நிக்கவே முடியலப்பா. உருளுங்க. உட்காந்து சாப்பிடவே முடியலப்பா. சாப்பிடுங்க. இன்னிட்டு சாப்பிட முடியலப்பா. சாப்பிடுங்க. உட்கார முடியலப்பா. ஐயோ, உங்களுக்கு சக்கரை சீக்கு சரியாகணுமா? அண்ணே, இந்த சகப்பு டிஷர்ட் போட்ட சின்ன பயலுக்கு சக்கரை சத்தான் அது சரியாகிறதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கண்ணே. தம்பி பழைய ஓலைச்சுவடியில் 10வது பக்கம். ஓ, அந்த வைத்தியம் சொல்றீங்களா? தம்பி பழைய ஓலைச்சோடி 10வது பக்கத்துல இருக்க அந்த ட்ரீட்மெண்ட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்க. இது நொச்சி இலை. சரிங்க. இந்த இலைகளை அப்படியே நைஸா புடுங்கி மிக்சியில போட்டு அப்படியே அரைச்சு புல்லு மட்டும் திங்கிற புளிய புடிச்சு அந்த புளியோட பாலை கறந்து சரிங்க அந்த பால்ல இந்த மிக்சியில போட்டு அடிச்ச நொச்சி இலையை சேர்த்து சரிங்க யானைக்கும் கரடிக்கும் பிறந்த கருங்குரங்க புடிச்சு சரிங்க அந்த கருங்குரங்க ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தையும் அந்த பாலையும் ஒரு கிண்ணத்துல போட்டு அப்படியே குலுக்கி அந்த சாரை எடுத்து அதை நீ 40 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர உன்னோட சக்கரை அப்படியே குறைஞ்சிருப்பா. குறைஞ்சிரும். சரிங்க. சூப்பர் ட்ரீட்மெண்டா? ட்ரீட்மெண்ட். ஜிபே அண்ணன் நம்பருக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பிட்டு இந்த இலையை பிடிச்சி கிளம்பு. சக்கரை சரியாயிருமா? சக்கரை சரியாயிருமா? சக்கரை குறையணுமா? ஆமாங்க. நிஜமாவே குறையணுமா? ஆமாங்க. அதாவது இவர் நாட்டு வைத்திய நல்ல சாமி. ஆனா நிஜத்துல நல்ல சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன சாமிங்க? நல்ல சாமி இயேசு சாமி. இயேசு சாமி கிட்ட போயிட்டா உன்னோட எல்லா வியாதியும் குறையும். இந்த சக்கரை குறையறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கேக்குறியா? சொல்லுங்க. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. துதிப்போமா தேவனையே, பாடுவோமா கத்தரையே. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. துதிப்போமா தேவனையே, பாடுவோமா கத்தரையே. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. ஹேப்பியாக பாடு, பிப்பி வராது. துதிப்போமா தேவனையே, பாடுவோமா கத்தரையே. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஆராதிச்சு பாடு, ஹார்ட் அட்டாக் வராது. ஜாலியாக பாடு, ஜாண்டிஸில் வராது. ஜாலியாக பாடு, ஜாண்டிஸில் வராது. துதிப்போமா தேவனையே, பாடுவோமா கர்த்தரையே. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹேப்பியாக பாடு, பிப்பியே வராது. புதிய பாடல் பாடு, புற்றுநோய் வராது. புதிய பாடல் பாடு, புற்றுநோய் வராது. ஸ்தோத்தரிச்சு பாடு, சொத்த பல்லு வராது. ஸ்தோத்தரிச்சு பாடு, சொத்த பல்லு வராது. துதிப்போமா தேவனையே, பாடுவோமா கத்தரையே.
சக்கரையே நீ பாடு சக்கரையே வராது ஹேப்பியாக பாடு பிப்பியே வராது ஆண்டவரை பாடு அல்சரு வராது ஆண்டவரை பாடு அல்சரு வராது முழு மனசா பாடு முட்டி வலி வராது முழு மனசா பாடு முட்டி வலி வராது துதிப்போமா தேவனையே கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது ஹேப்பியாக பாடு பிப்பி வராது ஹேப்பியாக பாடு பிப்பி வராது துதிப்போமா தேவனையே பாடுவோமா கத்தரையே கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது